மற்றுமொரு அண்மை செய்தி. பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவரும் கடந்த 20 வருடங்களாக பெங்களூரில் பலசரக்கு பெட்டிக்கடை நடத்தி வருபவருமான சிவா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிவா என்ற பக்தர் உயிரிழந்திருக்கிறார். மலை ஏறி திரும்பிய பக்தர் சிவாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கோவை வெள்ளியங்கிரி மலையேறி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய அவர் மரணமடைந்திருக்கிறார். மூச்சு திணறல் ஏற்பட்டு சிவா என்ற பக்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ரவீந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவீந்திரன், விவரங்கள். பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வருடந்தோறும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த சித்ரா பௌர்ணமி முடிந்து ஒரு மார்ச் இறுதி வரைக்கும் ஏறிக்கொண்ட சுவாமி தரிசனம் செய்ய ஏறி வருகிறார்கள். 7 மலை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் பார்த்தீங்கன்னா போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு மூச்சுத்திணறல் பல்வேறு காரணங்களாக நிறைய இழப்புகள் வந்தன. அதை தடுக்கும் வண்ணம் வனத்துறை இந்த வருடம் மலையேறும் பக்தர்களுக்கு தகுந்த முறையாக உடல்நிலை பரிசோதித்து அனுப்பியுள்ளனர். அது சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பூண்டி வெள்ளியங்கிரி மலையை ஏறிய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழையனூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு வரும் கடந்த 20 வருடங்களாக பெங்களூரில் பலசரக்கு பெட்டிக்கடை நடத்தி வருவார் சிவா 40 வயது என்பவர் கடந்த 24ஆம் தேதி உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் சுவாமி தரிசனம் செய்த 7வது மலை கிரிமலை ஏறி சுவாமி தரிசனம் செய்த நிலையில் அவர் சுவாமி தரிசனம் செய்து திரும்பி வரும்போது இன்று அதிகாலை 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா 3வது மலை இறங்கி வரும்போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்துள்ளார். இவருக்கு நித்யா என்ற மனைவியும் 9 ஆகிய வயதுகளில் 3 ஆண் குழந்தைகளும் இவருக்கு உள்ளது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இருதயத்தில் பிரச்சனை காரணமாக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இறுதி அறுவை சிகிச்சை நடந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா ஆலந்துறை போலீசார் உடலை கைப்பற்றி மேற்கொண்ட விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவீந்திரன்.